இந்த காலவேளையில 124 சங்கீதத்தை நாம் தியானிக்க போகிறோம். சங்கீதம் 124. நான் நினைக்கிறேன் எல்லாரும் சேர்ந்து ஒரே நேரத்தில் வாசித்து விடலாம். 124 சங்கீதம். மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால், அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோடு விழுங்கியிருப்பார்கள். அப்பொழுது தண்ணீர்கள் நம்மேல் பாய்ந்து வெள்ளங்கள் நமது ஆத்துமாவின் மேல் பெருகி கொந்தளிக்கும் ஜலங்கள் நமது ஆத்துமாவின் மேல் புரண்டு போயிருக்கும் என்று இஸ்ரவேல் இப்பொழுது சொல்வதாக, நம்மை அவர்களுடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கொடாதிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேடருடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்துமா தப்பிற்று, கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம். நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. ஆமேன். 8ஆம் வசனத்தை ஒரு முறை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஆமேன். இங்கிலீஷ் பைபிள்ல வாசிக்கலாம் ஒரு முறை. ஆமேன். கன்னடா பைபிள்ல ஆமேன். தமிழ்ல ஒருத்தர் இப்போ எல்லாரும் சேர்ந்து ஒரு முறை. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம கொஞ்ச நாளா இந்த ஆரோகண சங்கீதத்தை தியானித்து கொண்டு வருகிறோம். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் கூட அதே தானா அப்படின்னா அது போதும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வசனம் எதுவா இருந்தாலும் போதும். ஏன்னா அது கர்த்தருடைய வார்த்தை. சொல்லுங்க, யாருடைய வார்த்தை? கர்த்தருடைய வார்த்தை. இந்த 8ஆம் வசனம் சொல்லுகிறது, நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. நமக்கு உதவி, தமிழ்ல இங்கிலீஷ்ல ஹெல்ப்னு சொல்லுது. நமக்கு உதவி, நமக்கு அனுகூலம். இந்த சகாயம் என்ற வார்த்தை ரொம்ப வல்லமையான ஒரு வார்த்தை. அனுகூலம், நமக்கு ஆதரவு, நமக்கு உதவி, நமக்கு துணை, நமக்கு நன்மை, நமக்கு நம்பிக்கை. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த சகாயம்ன்ற வார்த்தை மார்க்கெட்ல ரொம்ப ஃபேமஸ். இந்த வார்த்தை எங்க ஃபேமஸ்? மார்க்கெட்ல. கடத்தெருவுக்கு போனா அல்லது குறிப்பா காலையில ஏலத்துல காய் எடுக்க போனா பேசினா சகாயமாக்குது இன்னைக்கு அப்படின்னு வாங்க. பீன்ஸ் ரொம்ப விலை, கத்திரிக்காய் தான், மண்டைக்காய் தான், தக்காளி தான் அப்படின்னு பேசிக்குவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு பொருள் மலிவா நமக்கு கிடைக்குது. வழக்கமா அது விலை அதிகம், ஆனா இன்னைக்கு அது எப்படி கிடைக்க? சகாயமா கிடைக்குது. ஆனா இந்த வார்த்தை வேதத்துல பயன்படுத்திருக்கிற இந்த வார்த்தை அதை காட்டிலும் அதிகமானது. நான் இத ஆம்பிளிஃபைட் பைபிள்ல பார்க்கிறப்போ சகாயம் அப்படிங்கிற வார்த்தை அனுகூலம், ஃபேவரபிள், எனக்கு அனுகூலமான, எனக்கு ஃபேவரபிளான. கோர்ட்ல கேஸ் நடந்துன்னு இருக்கு.
ஜெயிச்சிட்டவங்க என்ன சொல்றாங்கன்னா, தீர்ப்பு எனக்கு அனுகூலமா வந்துச்சு. எப்படி சொல்றாங்க? தீர்ப்பு எனக்கு அனுகூலமா வந்துச்சு, எனக்கு நன்மை உண்டாக வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அப்போ நமக்கு அனுகூலம், நமக்கு நன்மை உண்டாகுது. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் வர்றது. இந்த மாதம் முழுக்க இதைத்தான் உங்களுக்கு வாக்குத்தத்தமாக நான் அறிவிக்க விரும்புகிறேன். நம்முடைய சகாயம், நம்முடைய உதவி, நம்முடைய அனுகூலம், நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய சுகம், நம்முடைய பலன், நம்முடைய ஆரோக்கியம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. அல்லேலூயா. இந்த 124 சங்கீதத்தினுடைய தலைப்பு வேற. கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 124 சங்கீதத்தினுடைய தலைப்பு என்ன? கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். 123 உதவிக்காய் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆமா தானே? லுக் அன்டு காட் ஃபார் ஹெல்ப் போனோம் ஞாயிற்றுக்கிழமை. ஆனா அன்னைக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய தலைப்பு த லார்ட் இஸ் ஆன் ஆர் சைடு. கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். எப்போ? தாவீது இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தருக்கு நன்றி சொல்லி அவரை புகழ்ந்து பாடும்படியாக இந்த சங்கீதத்துல கட்டளையிடுகிறான். இஸ்ரவேல் சொல்வதாக, இஸ்ரவேல் இப்பொழுது சொல்வதாக 5ஆம் வசனத்தின் கடைசியில நாம் பார்க்கிறோம். அதுக்கு முன்னால தாவீது கண்ட பிரச்சனை என்னன்னா, மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால், அவர்களுடைய கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோடு விழுங்கி இருப்பார்கள். அல்லேலூயா. மனுஷர் நமக்கு விரோதமாய் திரும்பும் போது, அவர்களுடைய சொல்லாலும் செயலாலும் நம்மை காயப்படுத்தும் போது, கர்த்தர் மாத்திரம் நம் பட்சத்தில் இல்லாமல் இருந்திருந்தால் நாம் விழுங்கப்பட்டிருப்போம், நாம் ஒன்றுமில்லாமல் போயிருப்போம். கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இருந்திராவிட்டால். அதுக்கு ஒரு உதாரணத்தையும் தாவீது சொல்லுகிறார். தண்ணீர்கள் நம்மேல் பாய்ந்து வெள்ளங்கள் நமது ஆத்துமாவின் மேல் பெருகி கொந்தளிக்கும் ஜலங்கள் நமது ஆத்துமாவின் மேல் புரண்டு போயிருக்கும் என்று இஸ்ரவேல் சொல்வதாக. அதாவது சுனாமி எல்லாவற்றையும் அழித்து கொண்டு போவது போல வெள்ளங்கள் நம் மீது புரண்டிருக்கும், கொந்தளிக்கும் ஜலங்கள் நம்முடைய ஆத்துமாவின் மீது புரண்டு போயிருக்கும் என்று இப்பொழுது இஸ்ரவேல் சொல்வதா. எப்படின்னா, நமக்கு விரோதமாய் பேசக்கூடிய அவர்களுடைய வார்த்தைகள் பேரலையை போல, நாம் தப்பிக்க முடியாமல் அடித்து செல்லக்கூடிய திரளான தண்ணீர்கள் நம் மீது பாய்ந்து வெள்ளங்கள் நம்முடைய ஆத்துமாவின் மேல் பெருகி கொந்தளிக்கும் ஜலங்கள் நமது ஆத்துமாவின் மேல் புரண்டு போயிருக்கும் என்று இஸ்ரவேல் இப்பொழுது சொல்வதாக. நேற்று குலு மணாலி அப்படிங்கிற நம்முடைய வட மாநிலத்துல திடீரென்று பொழிவும் மழையும் ஒரே நேரத்துல. ரோட்ல காருங்க போயின்னு இருக்கோம். டிரைவருங்க ஒரு 2-3 பேர் உஷாராயிட்டு காரை ரோட்லயே நிறுத்திட்டு வெளியே இறங்கி தப்பிச்சுன்னு ஒரு மேட்டு மேல இப்படி ஏறுவாங்க நடந்து. அடுத்த செகண்ட் வெள்ளத்துல அந்த கார் என்ன பண்ணின்னு போகுது, அடிச்சுன்னு போகுது. நேற்று ராத்திரி இதை பார்த்தேன் நான். ஓ, இதுதான் தண்ணீர் வெள்ளமா வந்தா நடக்கும். நமக்கெல்லாம் தண்ணினா ரொம்ப ஆசை.
ஒகேனக்கலுக்கு போவோம், ஏரி பார்த்தா அதுல குளிக்கிறதுக்கு போவோம். நீரூற்று இருந்துச்சுன்னா அங்க நமக்கு ஒரு விருப்பம். அதே தண்ணீர் ஆபத்தாகவும் மாறிவிடும். அதனுடைய வெள்ளம், அதனுடைய ஃபோர்ஸ் அதிகமானா நம்மால எதிர்த்து நிற்க மாட்டாது. என்ன நீச்சல் தெரிஞ்சாலும் பாய்கிற ஆற்றில வேகமாய் தண்ணீர் பாயும் பொழுது நீந்தி பிரயோஜனம் இல்லை, நீந்தி தப்பித்துக் கொள்ள முடியாது. மனிதர்களுடைய கோபத்தை இந்த அளவுக்கு தாவீது ஒப்பிட்டு சொல்லி, ஆனால் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கரெக்டா? நம்மை அவர்களுடைய பற்களுக்கு ஒப்பு கூடாது இருக்கிற, இறையாக ஒப்பு கூடாது இருக்கிற கர்த்தருக்கு சோத்திரம். மனுஷர் எப்படி பாருங்களேன், நம்மள போட்டு மென்னுறாங்களாம். ஆண்டவர் நம்மை அவர்களுடைய பற்களுக்கு ஒப்பு கூடாது இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் இந்த பயணத்துல தாவீது சொல்றான்னா, இன்றைக்கும் 2025 இருக்கிறோம். இன்றைக்கும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை சுற்றி இருக்கிறவங்க என்னன்னு சொல்றாங்க தெரியுமா? ஜயனிஸ்ட் டெரரிஸ்டா, ஜயனிஸ்ட் டெரரிஸ்ட், சியோன் தீவிரவாதிகள் என்று சொல்லுகிறார்கள். யார? இஸ்ரவேல் ஜனங்களை சுற்றி இருக்கிற தேசம் எல்லாம் ஜயனிஸ்ட் டெரரிஸ்ட் என்றாங்க. இன்றைக்கும் அவர்களுக்கு விரோதமாய் பேசுகிறார்கள். 2025 இந்த நேரத்துல கொஞ்சம் சமீபமாய் நடந்து கொண்டிருக்கிற இந்த காசா யுத்தத்தை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். கூடார பண்டிகை ஆசரிச்சுட்டு அவங்க பாட்டுன்னு அவங்க பண்டிகை ஆசரிச்சுட்டு நேற்று ராத்திரியோட முடிஞ்சிச்சு. இன்னைக்கு தேங்க்ஸ் கிவிங் அப்படின்னா மியூசிக் கான்சர்ட்டுக்கு ரெடி பண்ணிட்டுக்கிறாங்க. இசை கச்சேரி பெரிய கிரவுண்டில் பெரிய பெரிய பாடகர்கள் எல்லாம் வந்து பாடும்படியா எல்லாம் ரெடி பண்ணிட்டுக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து ஹமாஸ் தீவிரவாதிகள் உள்ள புகுந்து 1200 பேரை கொன்னுட்டாங்க. பின்னால இருந்து வந்து கிபுட்ஸ்ன்னு சொல்லி கிராமங்கள் நினைச்சுங்களேன், கிருஷ்ணாவரம் அப்படி சுத்தி இருக்கிற கிராமங்கள், அவங்க என்ன பண்ணுவாங்க, குடும்பங்கள் சேர்ந்து சமுதாயமா வாழ்வாங்க. புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். ஒரு எலக்ட்ரிஷியன், ஒரு கார்பெண்டரு, ஒரு ஃபிட்டரு, ஒரு வெல்டரு, ஒரு டீச்சரு, ஒரு விவசாயி அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து இருப்பாங்களா. ஒரு வீட்டுல கரண்ட் போயிடுச்சுன்னா எலக்ட்ரிஷியன் அவரே போய் அதை ரிப்பேர் பண்ணிட்டு வந்துடுவார். அவங்க எல்லாம் சேர்ந்து ஒன்னா சேர்ந்து விவசாயம் பார்ப்பாங்களா. ஒரு டென்ட் கட்டி இருப்பாங்க. அந்த டென்ட் சாஞ்சிடுச்சுன்னா வெறும் அந்த குடும்பம் போய் அங்க நின்று அழுது நிற்க மாட்டாங்க. அந்த குடும்பம் போறதுக்கு முன்னால அந்த சமுதாயமா போயிட்டு அந்த டென்ட் என்ன பண்ணிடுவாங்க, தூக்கி நிறுத்திடுவாங்க. இப்படி வாழக்கூடியவர்கள் அவர்கள் குழுக்கலாம், கிபுட்ஸ்ன்னு பேரு. அவங்க வீட்டுல இருக்கும் பொழுது போய் அவங்கள தாக்கி, ஒரு அம்மா 3 வயசு பையன், 1.5 வயசு பையன், 9 மாசம் குழந்தை, மறிக்கிறப்போ 1.5 வயசு. ஓகே, அவங்கள போய் பிடிச்சிக்கிட்டாங்க. எப்படி அவங்கள பிணை கைதிகளா கொண்டு போனாங்க தெரியுமா? அந்த அம்மா இந்த கையில ஒரு குழந்தை, இந்த கையில ஒரு குழந்தை பிடிச்சிருக்கிறாங்க. அவங்க கைய 2 ஆம்பளைங்க பிடிச்சி இழுத்துன்னு போறாங்க. எப்ப சாவடிச்சாங்கன்னே தெரியல. 9 மாத குழந்தையை கொலை செய்தார்கள். 4 நாளைக்கு முன்னாலதான் அவங்க சரீரத்தை, அந்த 3 பேர் சரீரத்தை கொடுத்தாங்க அடக்கம் பண்றதுக்கு. இன்றைக்கும் அவர்களுக்கு விரோதமான தீவிரவாதம். இன்றைக்கும் உலகமே திரண்டு என்ன சொல்லுது, இஸ்ரேல் பண்ணது தப்பு. ஏன்? அவங்க பாட்டுக்கு பண்டிகை ஆசரித்து கொண்டிருந்த போது அவங்கள போய் தாக்குனது யாருடைய தவறு?
அவங்க என்ன பண்ணாங்க, தங்களை காப்பாத்தி கொள்ள அவங்கள அதை நான் நியாயப்படுத்தல. 45,000 பேர் மரித்து போனார்கள் ஹமாஸ்ல. இந்த தீவிரவாத செயலுக்கு யாரெல்லாம் திட்டம் போட்டாங்களோ, எந்த நாட்டுல ஒளிஞ்சுன்னு இருந்தாலும் அந்த நாட்டுல போயிட்டு அந்த வீட்டையே தரமட்டமாக்குனாங்க. எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால தாவீதத்தை சொல்லி வச்சிருக்கிறான், நம்மை அவர்களுடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கொண்டதாக இருக்கிற கர்த்தருக்கு சோத்திரம். 7ஆம் வசனத்துல, வேடருடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்துமா தப்பிற்று, கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம். இப்போ பறவைய பிடிக்கிறதுக்கு வலை போட்டுட்டு சென்டர்ல தானியத்தை போட்டு விட்டுருவாங்க. அப்ப அந்த பறவை என்ன பண்ணும், ஒன்னொன்னா கொத்தினே அப்படியே சாப்பிட்டுன்னு போகும் பாரு. அதனுடைய காலு அந்த வலையில சிக்கிக்கும். அது பறக்க முயற்சித்தால் பறந்து போக முடியாது. இப்படித்தான் பறவைய பிடிப்பாங்க. வேடருடைய கண்ணிக்கு, அதுக்கு பேர் வேடருடைய கண்ணி, வேடருடைய வலை, வேடருடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்துமா தப்பிற்று, கண்ணி தெரித்தது, வலை சுக்குநூறா கிழிஞ்சு போச்சு, அருந்து போச்சு, நாம் தப்பினோம். இவ்வளோ பிரச்சனை நடந்து முடிந்த பிறகு தாவீது சொல்லுகிறான் 8ஆம் வசனத்துல, நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. இங்க அவன் சொல்லுகிற வார்த்தை, நமக்கு ஆதரவு, நமக்கு நன்மை, நமக்கு ஆசீர்வாதம், நமக்கு கிருபை, நமக்கு சகாயம் அல்லது நமக்கு பாதுகாப்பு. ஏறத்தாழ 91ஆம் சங்கீதத்தினுடைய பிரதி தான் இந்த 124ஆம் சங்கீதம். காப்பி ஆஃப் 91 காப்பி தான் இது. என்ன, வேடருடைய கண்ணிக்கும், இதுக்கு முன்னால 7ஆம் வசனத்துல கண்ணிக்கு தப்பின குருவியை போல கர்த்தர் நம்முடைய ஆத்துமாவை தப்பிக்க செய்தார். ஆகவே நம்முடைய சகாயம், நமக்கு உதவி வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. இந்த காலவேளையில நமக்கு உதவி கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. இந்த மாதம் முழுக்க அதை சொல்லிக்கிட்டே இருந்தேன். நமக்கு உதவி கர்த்தருடைய நாமத்தில், நமக்கு ஆதரவு கர்த்தருடைய நாமத்தில், நமக்கு சகாயம் கர்த்தருடைய நாமத்தில். கர்த்தரை நம்மை ஆதரித்து வழி நடத்துவாராக. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கேட்ட வார்த்தையில் நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு நன்றி